பீர்க்கங்காய் நல்லா எல்லசாக இருக்கனால இந்த தோலை மட்டும் கெட்டி தோலை மட்டும் எடுத்துட்டுருக்கு. கொஞ்சம் அப்படியே இதுக்கு அருவாமனை கத்தி நறுக்கினா மெல்லிசாக வரும். அருவாமனை இது அப்படி தான் இருக்கு இல்லையா, அதனால் இதை இருக்குது. இதுலேருந்து துவையல் பண்ணலான்னு. பீர்க்கங்காய் தோல் துவையல். ஆமாம். அதுக்கு என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, இதில் இவ்வளோ இது 2 காய் இருக்கின்றது. அப்புறம் வந்து உளுத்தம்பருப்பு ஒரு நல்ல பெரிய டீஸ்பூன் ஒன்று. அப்புறம் இங்கே பெருங்காயம், அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மிளகா, புளி கொஞ்சோண்டு, அப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய் நிறைய வைக்கக்கூடாது, கொஞ்சோண்டு தேங்காய். ஓகே. இப்போ வந்து இது புளியை விட்டுட்டு இந்த 4த்தையும் வந்து 3த்தையும் எடுத்துக்கிறேன். பெருங்காயம், உளுத்தம்பருப்பு, மிளகா. பெருங்காயம் மிளகாவும் ஃபஸ்ட்டு இதாக எடுத்து உளுத்தம்பருப்பு கொஞ்சம் வரட்டும், கலர் வரட்டும். மிளகா ஜாஸ்தியாக இருக்கும் இல்லை? கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் காரம் இருக்கணும். இப்போ என்ன சாப்பிட்டு போட்டு பசைகிறேன் இல்லையா, காரம் இல்லைன்னா சப்பு சப்புன்னு நல்லா இருக்காது. அது தொட்டுக்கிறதுக்கு வேறு மாங்காய் கூட்டு வேறு கொஞ்சம் புளிப்பு இருக்கும். ஸோ இது காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த பீர்க்கங்காயில் வந்து இந்த தோல் எடுத்துட்டியா? அந்த பீர்க்கங்காய் என்ன பண்ணுவேன்? அது அப்படியே பொறுத்தூள் கூட்டு என்னென்ன பண்ணிக்கலாம்ல. உளுத்தம்பருப்பு வறுத்துட்டேன் பாருங்க. அதை கொஞ்சம் மிச்சம் எண்ணெய் இருந்தது இல்லையா, அந்த எண்ணெயிலேயே இதை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டேன். வதங்கிடுச்சு பார்த்தீங்களா? இது கட் பண்ணால் அப்படியே நல்லா இதாகணும், கொஞ்சம் இதாக கட் பண்ணும்போது கட்டாகிறதா. இப்போ இந்த டைப்பில் ஆஃப் பண்ணிட்டு வறுத்து வச்சோம் இல்லையா, இது ஆறுனோடனே இது கொஞ்சோண்டு தேங்காய் நிறைய எல்லாம் துளியோண்டு எடுத்து வச்சுருக்கேன். போட்டு எல்லாத்தையும் நல்லா குறைன்னு அரைச்சிக்கணும். அவ்வளோதான், சிம்பிள். கூட்டு வந்து நம்பாத்து மாங்காது நல்லா புளிப்பு இருக்கும். அதனால தான் 2 பச்சை மிளகாய் போட்டுருக்கேன். இது வந்து பருப்பு கொஞ்சம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இல்லை இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னால் என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிடலாம். அது ஆல்ரெடி நீங்கள் இல்லை, சும்மா வீடியோ எடுத்து வச்சு காமிச்சு வச்சுருக்கேன். மாங்காய் கூட்டு தானே? மாங்காய் கூட்டு. ஓகே. மாங்காய் கூட்டு நம்பாத்து மாங்காய் புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருந்துட்டேன். வறுத்து அரைக்க வந்து ஒரு ஃபுல் மாங்காயா? 2 மாங்காய். 2 மாங்காய்க்கு எத்தனை எவ்வளோ? அரை கப்பு, ஒரு 50 கிராம் இருக்குன்னு வச்சுக்கலாம். 50 கிராம் பருப்பு அது 2 கடலைப்பருப்பும் போட்டுருக்கேன். அரை கப்பு பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். மஞ்சப்பொடி போட்டு வறுத்து அரைக்கிறதுக்கு வந்து 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் தனியா, ஒரு 5 மிளகாய், இதெல்லாம் வறுத்துட்டுருவேன். வறுத்து அதுவும் கொஞ்சோண்டு தேங்காயும் அரைச்சிட்டுருவேன். இது வேக வச்சு போட வேண்டியதான். இப்போ வறுத்துக்கிறது எண்ணெய் விட்டுண்டு கடுகு போட்டு வெடிச்சிட்டு அப்புறம் ஜீரகம் போட்டுட்டேன். அப்புறம் 2 பச்சை மிளகாய், அந்த மாங்காய் இருக்கு இல்லையா, அதையும் போட்டுட்டு மஞ்சப்பொடி, கொஞ்சம் உப்பு, இதில் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த பருப்பை போட்டு அரைச்சி விடணும். அவ்வளோதான், சிம்பிளான சமையல் எனக்கு. மாங்காய் கூட்டு. ஆமாம், மாங்காய் கூட்டு கொஞ்சம் இன்னோவேட்டிவ் ஐடியா இல்லை? ஆமாம், மாங்காய் பச்சடி தான் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவேன். கூட்டு நம்ம பருப்பு சிலி பண்ணுவேன் அடிக்கடி. நம்ம இடத்துல மாங்காய் செடி இருக்கிற நிறைய மசியல், மாங்காய் குழம்பு, இது வைக்க முடியும், ரசம். மாங்காய் ரசம் வச்சுருக்கோம் நினைக்கிறேன். வச்சுருக்கோம், புரோட்டாசி ரசம் வச்சுருக்கோம், தெரியல, வைக்கலாம். மாங்காய் ரசம் பண்ணுவோம். அப்படியா? ஓகே, அடுத்த வாட்டி பண்ணுவோம். அரைச்சி வச்சு தொகையில. ஓகே, மாங்காய் வெந்துடுது. வாசனை வருது. ஆமாம். இப்போ கொஞ்சம் இந்த பருப்பையும் போட்டுட்டு இது போட்டு இந்த அரைச்சிருக்கோம் இல்லையா, பொடி பண்ணியிருக்கேன், அதையும் போட்டு ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே. ரொம்ப சிம்பிளான சமையல் தான், ஆனால் டேஸ்டியான சமையல், டெலிஷியஸ். அப்புறம் இந்த வத்தல், கொத்தவரங்காயும் சுண்டைக்காய் வறுத்து வச்சுருக்கோம். இது துவையலுக்கு தாளிச்சு கொடுக்கணும். தொகையில் தாளிச்சிடலாம், வேணா குளிச்சிக்கலாம், வேணாம் தொகையில் தாளிச்சிக்கலாம், வேணாண்ணா. ஸோ பீர்க்கங்காய் தோல் துவையல், மாங்காய் கூட்டு, கொத்தவரங்காய் வத்தல், சுண்டைக்காய் வத்தல். ஆமாம், அருமை, அற்புதம். வளமாக வாழ்க.